எஜுகேஷன் லோனை ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி ரிலையன்ஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் யோசிக்கலாம், எஜுகேஷன் லோன் வந்து பேங்க் தானே திரும்பி கேட்கணும், ஏன் ப்ரைவேட் கம்பெனியான ரிலையன்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் லோனை ரிலையன்ஸ் கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ரிலையன்ஸ் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோனை கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி டெய்லியும் 1,50,000 கட்டுங்க, இல்லை அப்படின்னா 2,00,000 கட்டுங்க, இந்த கணக்கு உடனே முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் போகிறாங்க. உடனே பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கே போகுது நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் கேட்கலாம், ஏன் எஜுகேஷன் லோனை நீங்கள் காலேஜ் முடிச்ச கையோட வேலைக்கு போய் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டி முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய காலேஜுக்கு படிக்கக்கூடிய பசங்க தான் பார்த்தீங்கன்னா உடனே பெரிய கம்பெனியான இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் மாதிரியான கம்பெனியில் பல்காக வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 மாதம் சம்பளமாக கிடைக்குது. பட் மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 ஆரம்பித்து ஒரு 15,000 வரைக்கும் தான் அவங்களுக்கு பேக்கேஜே கிடைக்குது. அதுவும் இன்ஜினியரிங் கேட்டகரி கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டகரி போகிறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடிஐ கேட்டகரியில் போகிறாங்க, பாலிடெக்னிக் கேட்டகரி போகிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரி போனால் கூட 15,000 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அந்த டைம் பீரியடில் ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு இருந்திருக்கும், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு அவங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களால அந்த சம்பளத்துக்குள்ளே அதை சமாளிக்க முடியல. ஸோ இதனால அவங்க வந்து எஜுகேஷன் லோனை தள்ளி வச்சுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 4-5 வருஷம் போகுது. அதாவது அந்த 15,000 சம்பளமே ஒரு 35,000 40,000 வரதுக்கே 4 வருஷம் ஆயிடுது. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே நிறையா பொருளாதார இதே நிறைய சிக்கல்லாம் ஏற்பட்டுருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து எஜுகேஷன் லோனை பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளி வச்சுறாங்க, கட்டுறது கிடையாது. ஸோ இப்படியே போகிறதுனால ஒரு 8 வருஷம் கழிச்சு எஜுகேஷன் திரும்பி பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா வட்டி போட்டு நிறையா வந்துடுது. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2017 ஒருத்தர் 1,50,000 எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ 2024 பார்த்தீங்கன்னா வட்டிலாம் வந்து ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்ச ரூபா கிட்டக்க வந்துடுது. ஸோ இப்போ ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 4 லட்ச ரூபாங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஸோ அப்படி சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேங்க் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பாதி அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,50,000 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஃபுல்லாக சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா அமௌண்ட் வந்துட்டு அப்படின்னா அதில் ஒரு 60,000 இல்லை 70,000 கட்டிடுங்க. இப்போ 70,000 கட்டிட்டா பாக்கி 2,30,000 இருக்கும். ஸோ 2,30,000 மாதம் இஎம்ஐ ப்ளஸ் வட்டி, அதாவது அசல் அதிகமாக கட்டுங்க. இப்போ வட்டி அந்த 2,00,000 ரூபாய்க்கு ஒரு 3,000 கிட்ட வருது அப்படின்னா மேற்கொண்டு 3,000 போட்டு 6,000 மாதம் கட்டி அந்த கடனை முடிங்க, உங்கள் சிபில் ஸ்கோரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் தராங்க. ஸோ 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வட்டி கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அசலை மட்டும் கட்டிடுங்க. அசலை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பாதிக்கும், பட் உங்களுக்கு வந்து நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் லோனை. ஸோ நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர் பாதிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த லோனை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேங்க் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தராங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லது, ஏன்னா சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. பட் செகண்ட் ஆப்ஷன் ஒன் டைம் செட்டில்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர் பாதிக்கும், மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்லையுமே உங்களால் லோன் எடுக்க முடியாது. ஓகே, உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, உங்களால் மாதம் ஒரு அசல் ப்ளஸ் வட்டி கட்டி உங்களால் இந்த லோனை முடிக்க முடியும் அப்படின்னா முடிச்சு விட்ருங்க. இல்லை எனக்கு அந்தளவுக்கு வருமானம் இப்போயும் வரல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஸோ ஆனால் ஒன் டைம் செட்டில்மெண்ட் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேங்க்கிட்ட அசல்லேருந்து இன்னும் குறைக்க முடியுமா? இப்போ 1,50,000 ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் குறைச்சி ஒரு 1,90,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வேணால் அந்தமாரி கட்டி முடிச்சிக்கலாம். பட் சிபில் ஸ்கோர் பாதிக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதாங்க எஜுகேஷன் லோன் பற்றின இப்போதைக்காக நல்லா வரும். பட் கவர்மெண்ட் இந்த எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், பொறுமையாக பார்த்துக்கு நன்றி.